ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு மணி சேவிங் டிப்ஸ் வீடியோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் சேமிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், சேர்த்து வைக்கிறேன், ஆனால் பணம் வந்து என் கையில் தங்கவே மாட்டேங்குது. ஸோ சீக்கிரமாக வந்து அது செலவாயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயத்துக்காக குறிப்பிட்டு நான் எடுத்து வைப்பேன். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சோம்னா அதுக்கு 20 ரூபாய்க்கான செலவு அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு முன்னாடியே காத்திருக்கு. என்னால் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல. நான் நிறையா வந்து சேர்த்து வைக்கிறது எல்லாமே சீக்கிரமாக அதிகமாக செலவாயிருது அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. ஸோ உங்களுடைய பணம் அப்படிங்கிறது கரையாமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 விதமான டிப்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாகாமல் இருக்கும். எப்போ அமௌண்ட் சேவ் பண்ணுறதா இருந்தாலுமே அதை அமௌண்ட்டை வந்துட்டு ரவுண்ட் ஃபிகரில் வந்து சேவ் பண்ணுங்கள். அந்த ரவுண்ட் ஃபிகரில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்காத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போது கையில் ஒரு 6000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து ஒரு ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு 100 ருபீஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில் வந்து நம்மளுக்கு என்ன மைண்ட் தோணும் அப்படின்னா, அந்த 5900 விட ரவுண்டாக என் கையில் 5000 இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ரவுண்ட் ஃபிகரில் தான் நம்ம மைண்ட் அப்படியே வந்து போகும். ஸோ 5000 இருக்குது அப்படின்னா மீதி 900 இருக்குல்ல அப்படின்னா 100 ரூபா கூட சேர்த்து 6000 பண்ணணுங்கிறத விட அது மற்ற செலவுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ரவுண்டாக என் கையில் 5000 இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவோம். ஸோ அந்த சொச்சம் அப்படிங்கிறத வந்து நம்ம கழிச்சிடுவோம். ஸோ அதனால மொத்த சின்ன ஒரு வேல்யூ எடுக்கிறதுனால மொத்த பெரிய வேல்யூவும் சேர்த்து மைனஸ் ஆயிரும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு மேக்ஸில் வந்து ஒரு ட்ரிக் வந்து சொல்லுவாங்க இல்லையா, 2000 கூட 30 ரூபா சேர்த்துனா எவ்வளோ, 50 ரூபா சேர்த்துனா எவ்வளோன்னு சொல்லி வரும்போது 90க்கு அப்புறம் ஒரு 10 சேர்த்துனா எவ்வளோ அப்படிங்கும்போது 100 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 3000 அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் அப்படியே ஏதோ ஒரு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ 90, 99 இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம போகிறது அடுத்த பெரிய வேல்யூவாக இருக்க 3000, 4000 அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ எப்போவுமே உங்களுடைய ரவுண்ட் ஃபிகர் அமௌண்ட்லேருந்து 1 ரூபா கூட எடுக்காத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட் இப்போ ஒரு 2000 நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில்லறையாக வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. காய்கறி வாங்குறதுலையோ பால் வாங்குறதுலையோ சேவிங்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. பட் அதில் இருந்து ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் எடுக்கும்போது உங்களுக்கு வர இம்பேக்ட்டுக்கும் நீங்கள் அந்த 2000லேருந்து ஒரு 200 ரூபாய் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ குட்டி குட்டியான அமௌண்ட் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து செலவு பண்ணுங்கள் ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா. பட் அந்த ரவுண்ட் ஃபிகர் அமௌண்ட்டில் வந்து எப்போவுமே கை வச்சிடாதீங்க. ரவுண்ட் ஃபிகராக சேமிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டிங்க கிட்டையெல்லாம் நம்ம 5 கொடு 10 கொடு நம்ம காசு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட வந்துட்டு காசு இல்லை, என்கிட்ட வந்து 100 ரூபாயாக தான் இருக்குது, 50 ரூபாயாக தான் இருக்குது, அதை வந்து நான் முறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதை முறிக்கிறோம் அப்படின்னா அது இம்மீடியட்டாக செலவு வந்து ஆயிரும் அப்படிங்கிறதுல அவங்க நல்லா கான்சியஸாக வந்து இருப்பாங்க. ஐயோ அதை நான் முறிச்சிட்டேன்னா அவ்வளோதான் செலவாயிரும், இந்த காசை முறிக்காமல் வச்சுருக்கணும் அப்படிம்பாங்க. எப்போவுமே சுருக்கு பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி உரையில் வந்துட்டு அந்த முறிக்காத புது நோட்டுகள் வந்து வச்சிருப்பாங்க. இது எனக்கு செலவுக்காக கொடுத்தாங்க, வெத்தலைப்பாக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தனியாக சேவிங்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வேறு ஏதாவது ஒரு முக்கியமான தேவைகளுக்கு வந்து அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. ஸோ அதே மெத்தட் தான் நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸில் 500 ரூபாய் நோட்டை அவ்வளோ சீக்கிரம் வந்து முறிச்சிடாதீங்க. முறிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ரூபா இருக்குது உங்ககிட்ட, 100 ரூபா மளிகை பொருள் வாங்கிடும், சரி 400 ரூபா இருக்குல்ல அதை சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சட்டுன்னு அந்த டேவோ இல்லை நெக்ஸ்ட் டேவோவே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ 500 and 200 இந்த மாதிரி பெரிய பெரிய நோட்டுகளை வந்துட்டு எப்போவுமே செலவு பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுடைய பணம் வந்து குறையாமல் கரையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும்தான். ஏன்னா நம்மளுடைய ஓவர் கான்ஃபிடென்ட்டு சில நேரங்களில் சக்ஸஸை கொடுத்தாலும் நிறைய நேரங்களில் பிரச்சனையில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிடலாம், செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இருக்கிறதுங்கிறது வேறு. பட் நம்மளை தாண்டி நம்ம சக்திக்கு மீறி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை வந்து கொஸ்டின் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய இஎம்ஐஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை கம்பல்சரி ஜாப் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம், சேல்ரி நெக்ஸ்ட் இயர் ஹை ஆயிரும், அதாவது வராத விஷயத்துக்கு ஹை ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கான ஒரு விஷயத்தை நம்பி உங்களுடைய இஎம்ஐஸையோ மற்ற கமிட்மெண்ட்ஸ்குள்ளேயே வந்து சிக்கிறாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய இஎம்ஐஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சேலரியிலிருந்து 50% மேலே போகாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களை பணத்தை வந்து சேவிங்ஸை வந்து கரைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை இன்னும் அதிகமான கடனுக்குள்ளே வந்து
கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்காதீங்க. சேலரி வந்து ஹைக் ஆயிரும், அப்ரைசல் அமௌண்ட் கிடைக்கும், இந்த ஜாப் வந்து ரெகுலராக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்பிடாதீங்க. இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு விவசாய நிலத்திலேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப நம்ம நம்பி இருப்போம் இல்லையா? இந்த இந்த வருஷம் வந்து விளைச்சல் வந்துடும், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ மழை வரும் அப்படின்னு நினைப்போம். பட் நம்மளுக்கு வந்து அந்த பருவ சூழ்நிலைகள் மாறுறதோ இல்லை அப்படின்னா விதை வந்து பற்றாக்குறையோ போகிறதோ அப்படிங்கிறதுல கூட நிறைய நம்மளால வந்து மிஸ் ஆயிரும். ஸோ இது வந்து எல்லா விதத்துக்குமே உங்களுக்கு வந்து பொருந்தும். ஸோ உங்ககிட்ட பணம் இருக்குது, பட்ஜெட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பில் பே பண்ணும்போது ரொம்பவே ட்ரபிளாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே நிதானமாக யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இல்லாத காசுக்கு எப்போவுமே வந்துட்டு செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வீடு தேடி வந்து கடன் கொடுக்கறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. அதாவது ஃபோன் கால்ஸில் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ ஒரு பேங்க்கில் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஒரு சில டிரான்சாக்ஷன் வச்சுருந்தோன்னாவே நிறைய கால்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. இன்னும் இந்த லோன் இருக்குது, பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் ஆரம்ப காலத்துலேயும் சரி இப்போவும் சரி வீடு தேடி நிறைய கடன்கள் வந்து வரும். அதாவது அப்ளையன்சஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுக்கறது, நம்ம அவசர தேவைக்காக பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி மிடில் கிளாஸ் வந்து நிறைய மாட்டியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வலை என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ வார கடன் தானே, வாரம் கட்டுறதானே, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மொத்தமாக எடுத்து வச்சுருப்போம். சம்பளம் வந்தால் 10 நாள் கழித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்கு தப்பு இல்லை. ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் ரெகுலராக போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வாரம், இப்போ இந்த வாரம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாரீ வந்து எடுத்துட்டீங்க, ஒரு 500 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, 300 கொடுத்துட்டீங்க, அடுத்த வாரம் 200 கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த வாரம் அந்த பணம் கொடுக்கும்போது புது டிசைன் வரும்போது நம்மளுக்கு அதை பார்க்கணும், வாங்கணுங்கிற எண்ணம் தான் வந்து நம்மளுக்கு தோணும். நம்மளையே அறியாமல் வந்து அதை செலவு பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு 2000 3000க்கு ட்ரெஸ் எடுக்கிறவங்க கூட இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா நல்ல சாரியாக எடுக்கிறத விட ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய நைட்டிஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கட்டுற மாதிரியான சாரீஸு, கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு அவைலபிளாக வீட்டு வாசல்லையே வருதே, வாரம் தானே கட்ட போகிறோம், நம்ம என்ன ஒன்றா நம்ம பணம் கட்ட போகிறோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்குள்ளே வந்து நம்ம போயிடுவோம். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய பணத்தை சீக்கிரமாக கரைக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு டிப் இது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து பண்ணிடாதீங்க. வாரக்கடனில் எந்த ஒரு பொருளுமே வாங்குறத மொத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அதுக்கப்புறமா வாங்குறதுக்கு வந்து ஆரம்பிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வட்டி அசல் ரெண்டுமே கட்டுற மாதிரியான கடனை வந்து வாங்குங்க. நம்ம மிடில் கிளாஸில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ரொட்டேஷ்னலுக்கு கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். பட் அதில் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, அவசரத்துக்கு போய் கைமாற்றலாம் ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயோ வந்துட்டு வட்டிக்கு வந்து 2 ரூபா வட்டி 3 ரூபா வட்டின்னு சொல்லி நம்ம கடன் வந்து வாங்கி அந்த தேவைகளை வந்து நம்ம உடனே வந்து பூர்த்தி பண்ணிடுறோம். பட் அதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, வட்டியும் அசலும் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. இப்போ ஒரு 10,000 எடுக்கிறீங்க அப்படின்னா வாரம் ஒரு 1000 கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 1100 வட்டி, மீதி இருக்கிற 9,000க்கு வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. அடுத்த மாதம் மறுபடியும் 1000 கட்டும்போது அதுக்கடுத்து 8,000க்கு உண்டான வட்டியை மட்டும் கட்டிட்டு வருவீங்க. இது அப்படிங்கிறது ஓகே. பட் ஒரு சில இடங்களில் வந்துட்டு அசல் கொடுக்குற வரைக்கும் மொத்தமாக நீங்கள் இப்போ 10,000 வாங்கியிருக்கீங்கன்னா அந்த 10,000த்தையும் ஒரே பேமெண்ட்டாக 10,000 தான் கொடுக்கணும். அது வரைக்கும் அந்த 10,000க்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கணும். நிறைய இடங்களை நான் ஃபேமிலிஸில் பார்த்துருக்கேன். அந்த அந்த கட்டின வாங்கின அசலை தாண்டி டபுள் மடங்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நம்ம வட்டி கட்டி அதுக்கப்புறம் நம்ம அசலையும் மொத்தமாக கட்டினா தான் கணக்கு வந்து க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து வந்துடும். அது ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு 10,000 வாங்கியிருக்கேன், ஒரு 5,000 என் கையில் இருக்குது, இந்த ஒரு 4 மாதம் நான் வட்டி கட்டிட்டேன், இப்போ ஒரு இடையில ஒரு 5,000 எனக்கு பணம் கிடச்சிருச்சு, இந்தாங்க இந்த 5,000 வச்சுக்கோங்க, இந்த மாதம் 5வது மாதம் வட்டி வச்சுக்கோங்க, 10,000க்கு மீதி 5,000 வந்து நான் பின்னாடி தர்றேன், அதுக்குண்டான வட்டியை மட்டும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்கள்
ஒட்டுக்கா தானே நீ 10,000 வாங்கினா அந்த 10,000 எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5,000த்தையும் நம்ம வந்து கட்ட முடியாமல் திருப்பி கடைசி வரைக்கும் நம்ம வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயோ பேங்க்லேயோ கூட நம்ம வந்து வட்டிக்கு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வார வாரம் பண்டுக்கு வர்றவங்க கிட்ட கூட நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா வார வாரம் நம்ம பணம் கட்டும்போது அசல் அண்ட் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு கழியும். ஆனால் என்னென்னா அவங்க ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் வந்து தரமாட்டாங்க. நீங்கள் நல்ல ஒரு ரெகுலராக நல்ல ஒரு வரவு செலவு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3,000 5,000 வரைக்கும் கிடைக்கும். பட் 10,000 அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடைக்காது. 10,000 20,000ங்கிறது நம்ம தனியாக வட்டிக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் இது எல்லாம் தான் இந்த கந்து வட்டி மீட்ரு வட்டி அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் மக்கள் நிறைய அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய அவசர தேவைக்கு வேறு வழி இல்லைங்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு அது வாங்கி தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்து நம்ம வந்துடுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து யோசித்து வட்டியும் அசலும் கட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டாரில் வந்து வாங்குங்க. அது உங்களுடைய பணத்தையும் கரைக்காது, சேமிப்பையும் கரைக்காது, உங்களை இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கடன் வலையில் கொண்டு போய் விலகவும் வைக்காது. இல்லைன்னா நீங்கள் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே கடனுக்காக மட்டுமே கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.